பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு அந்த பாட்டு போட்டாங்கன்னா அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எனக்கு நீங்க வந்து கடமைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தனியா ரூம் கிடைக்குமா சார்? உங்களுக்கு தனியா மெட்ராஸ்ல ஒரு ரூம் கிடைக்குமா? நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். புலல்ல நோ காஸ்ட். புரிஞ்சுங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ. திருட மட்டும்தான் வந்து போலீஸ்கார வந்து திருட இப்படி திருடலாம் அப்படி திருடலாம்னு யோசிக்க முடியாது. திருடன் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பான். அகைன்ஸ்டா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வேண்டாம் என்று ஓட்டு போட்டவர்கள் 65%. அப்போ நீங்கள் வேண்டும் என்று போட்டவர்கள் 35, வேண்டாம் என்று போட்டவர்கள் 65. அதனால நீங்க மேல இருக்கிற தலை மட்டும்தான் மாறி இருக்குது. அப்ப போலீஸுக்கு இத்தனை நாளா தெரியும். அப்ப அந்த போலீஸை யாரும் சரியா டைரக்ட் பண்ணாம விட்டுருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க. அப்ப இங்க ஆமாங்க, நாங்க 10 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் கேட்டேன். நீங்க தெரியும் சார், நீங்க சுத்தி முத்தி எங்க வரீங்க? 10 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் கேட்டேன் சார். அம்மா நீர்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க சார். இப்ப கிடைக்கிறது இல்ல சார். இதுல போட்டு எரிச்சிட்டோம் சார். புரிஞ்சுங்களா? அது வந்து டிஸ்போசபிள். அதாவது கிலோ என்ன ரேட் தெரியுமா? என்ன போகுது, எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அதை வச்சு ஐயோ, அது அந்த அரசியல் தெரியல சார். தெரியாம இருக்கீங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இன்னைக்கு வந்திருக்கவர் அட்வொகேட் மிஸ்டர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஒரு ரொம்ப வணக்கமே ரொம்ப புன்னகை முகமா இருக்குது. என்னங்க இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா. ஆமா, அதனால சிரிக்கிறோம். 140 சிரிக்கிறது கூட இந்த நாட்டுல இந்த வரைக்கும் உரிமை இல்லைங்கிறத இப்ப என் சிரிப்பு மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இல்ல 144 எம்எல்ஏக்களை இந்த பக்கம் வச்சிருக்கிற அந்த சிரிப்பா இது எப்படி எடுத்துக்கலாம்? இது இல்ல, கண்டிப்பாக இது வந்து 144 தேவை இல்லையா, நமக்கு 87 தான் தேவை. ஆக்சுவலா 144 நம்ம எதிர்த்து போட்டவங்க 22 பிளஸ் அப்ஸ்டெயின் பண்ணவங்க 5, மொத்தம் 171. அதுக்கு பாதி பார்த்தீங்கன்னா 85.5. மனுஷனை வெட்ட முடியாது 86 +1 87. தாவையை காட்டே 107 இருக்கு. 20 எம்எல்ஏ எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கோம். ஓகே. இது நிறைய பேர் ஆக்சுவலா இன்னும் யோசிக்கல. அதாவது வந்து 233 யோசிக்கிறாங்க. அதாவது ஓட்டிங் எடுக்கும்போது உள்ளுக்குள்ள எவ்வளவு பிரசன்டட் அண்ட் வோட்டட் தான் கணக்கு. பிரசன்டட் அண்ட் வோட்டட்ல பாத்தீங்கன்னா 171. 171க்கு பாதி 85.5, 86 கன்வெர்ட் பண்ணோம்னா +1 சபாநாயகர் 87 இஸ் த மெஜாரிட்டி காட்ட வேண்டிய நம்பர். தாவே காட்ட மட்டுமே 107 இருக்கு. 20 எம்எல்ஏ எக்ஸ்ட்ராவே வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது என்ன இருக்குது? வாட் இஸ் அ ப்ராப்ளம்? ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி, உங்களோட சிரிப்புக்கு மகிழ்ச்சி, பட் அந்த சிரிப்புக்கு பின்னாடி வந்து அது திமுக போட்ட சிரிப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. அதுக்கு தான் நான் பாவம் பார்த்து அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஓகே, ரிட்டாரியல் ஆன்சரும்பாங்க. ரிட்டாரியல் ஆன்சர்னா யூ கேனாட் கொஸ்டின் மீ பேக். புரிஞ்சுங்களா? 107க்கு 107 தான் எங்கள்கிட்ட இருக்குது. 87 போதுமான நம்பர்ஸ்னு சொல்லிட்டோம். அப்படிங்கும் போது ஐ ஆல்ரெடி ஆன்சர்ட் யூ. இல்லை, அதுக்கு தான் நான் ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் சட்டம் படித்தவர் உங்களுக்கு நிறைய தெரியுன்றது எனக்கு தெரியும். அதுவும் தாவேக்கால இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். படிக்காத பசங்களாக ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க, அடித்து ஏறி மேய்ச்சிட்டு போயிடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா, அந்த வாக்கெடுக்கிற நேரத்துக்கு முன்னாடி திமுக வெளிநடப்பு பண்ணிச்சு பாருங்க. அதுதான் அரசியல். அந்த அரசியலை நீங்க பாராட்டணும். சரி, ரைட்டு, பாவம் புதுசா வந்துக்கிறாங்க, இவங்க நம்ம எதிர்த்துலாம் ஓட்டு போடக்கூடாது, உங்களை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், வாழுங்கள் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்க பாருங்க. அதுதான் திமுக. ஓகே ஓகே. நீங்க சொல்றீங்க, நீங்க எதிர்த்தவங்க வாக்கு பதிவு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பேற்பட்ட நேர்மையான அரசை நம்ம எதிர்த்து வாக்களிச்சிருக்கோங்கிறத வளராறு பேசுங்கிறதுக்காக, ஹிஸ்ட்ரி வில் டாக் அபவுட் தெம் அப்படின்றதுக்காக தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. ப்ளஸ் இன்னொன்று ஒரு புரிதலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் டிஎன் அசம்பிளியில் வந்து நாங்கள் வெளிநடப்பு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொன்ன கணக்கு வருது பார்த்தீங்களா? இதே கணக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, லோக்சபாவில் பில் பாஸ் பண்ணும்போது, இன்னைக்கு மதசார்பற்ற அரசுன்னு திமுக சொல்லிட்டு இருக்க அரசு, நாளைக்கு காங்கிரஸ் வந்து எதிர்த்து ஓட்டு போட்டு அங்கேயே உட்காருவாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அங்கேயே என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு எதுவுமே ஒத்து வரலன்னு நாங்கள் வெளிநடப்பு செய்வாங்க. வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இவங்க இதில் 40 எம்பி வெளியில் போனாங்க அப்படின்னா, ராஜ்யசபா ப்ளஸ் லோக்சபா சேர்த்தே நான் சொல்கிறேன், சும்மா ஆவரேஜாக சொல்கிறேன். இப்போ ஒரு 450 தான் பேலன்ஸ்னு வைங்க. அதோட பாதி எவ்வளோ? 225. 225 எம்பி வந்து வச்சிருக்காங்களா பாஜக அரசு? பாஜக அரசுக்கு தனிப்பட்ட முறையில இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க எல்லா பில்லையும் பாஸ் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கே வெளிநடப்பு செஞ்சோம், அதே மாதிரி அங்கேயே வெளிநடப்பு செஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த கள்ள கூட்டணி வந்து
ப்ரூவ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிருக்காங்கிறேன். இன்னைக்கு வெளிநடப்பு செய்யாட்டியும் நாங்கள் வந்து தாவேக்கா இருக்க போகிறது. பட் ஆனால் இந்த வெளிநடப்பு செஞ்சதுனால வந்து சில பில்கள் பாஸ் பண்ணப்படும். அதுக்கு வந்து முன்னோட்டமாக தான் இங்கே வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு இந்த கள்ளக்கூட்டணி வந்து இந்த கள்ளக்கூட்டணியோட ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். நாங்கள் டிஎன் அசம்பிளியில் வெளிநடப்பு செஞ்ச மாதிரி நாங்கள் லோக்சபாலையும் வெளிநடப்பு செஞ்சோம்பாங்க. இந்த புரிதெல்லாம் நம்ம முன்னாடியே புரிஞ்சதை நம்ம பேசணும். இந்த திருட்டுத்தனத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா தே ஆர் ப்ரீ பிளான்டு. அதாவது திருடன் இருக்கான் பார்த்தீங்களா, திருடன் மட்டும்தான் வந்து போலீஸ்காரை வந்து திருட இப்படி திருடலாம் அப்படி திருடலாம்னு யோசிக்க முடியாது. திருடன் தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பான். அதை போலீசிங் பண்ணி வக்கீல் வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு ஜட்ஜ் வந்து தண்டனை கொடுப்பாரு. இதுதான் லைனு. ஃபர்ஸ்ட் யோசிக்கிறவன் தான் வந்து பெரிய அவன் தான் திருடன். அந்த திருடன் தான் திமுக அப்படின்றத நான் பதிவு செய்யறேன். நல்லா இருக்கு உங்களுடைய இந்த தியரி, நீங்க யோசிக்கிறது எல்லாமே வந்துட்டு யோசிக்க போறது இல்ல சார். கற்பனை நாளைக்கு இல்ல, நான் சொல்ற கற்பனை என்ன ஒண்ணு கிடையாது. நாளைக்கு லோக்சபால வந்து இது நடக்கல, இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து எங்களை விட்டு போயிடுச்சு, அதனால நாங்க வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லி நிறைய பில்லு பாஸ் பண்றதுக்கு காரணமா இருக்க போறது இந்த திமுக. புரிஞ்சுங்களா? இந்த கள்ள கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா வேற விதமாக வந்து அவங்க என்னன்னா செய்யணும்னு ஆசைப்படுறாங்களோ வெளியில நடக்க வச்சே அவங்க வந்து பிஜேபி அரசு இதை வந்து செய்ய போகுது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பதிவு செய்யறேன். இந்த பதிவை நீங்க வந்து ஷார்ட்ஸா வெட்டி வச்சுக்கோங்க, நாளைக்கு இதை யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஷார்ட்ஸா வெட்டி வைக்கிறது இருக்கட்டும், கட்சியே ஷார்ட்டா இருக்குது இங்க. எந்த கட்சி சொல்றீங்க? தாவேக்காவை தான் சொல்றேன். இவ்வளவு சின்ன கட்சியாகுது. அதாவது ஒரு பெரிய ஆளும் கட்சினா எவ்வளவு ஓட்டுல ஜெயிக்கணும். அதாவது அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு 100% ஓட்டை வாங்கி ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க ஆளும் கட்சியாவே இருக்க முடியும். ஆமாங்க, எங்களோட துணை முதல்வர் 35% தான் ஜெயிச்சிருக்கோம். பாருங்க, எங்களுடைய முன்னாள் துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய டேட்டாவை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் 34.85% நம்ம வாங்கி தான் நீங்க வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இதனால உங்களுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க வேண்டாம் என்று ஓட்டு போட்டவர்கள் 65%. பாத்துக்கங்க. அப்போ நீங்கள் வேண்டும் என்று போட்டவர்கள் 35, வேண்டாம் என்று போட்டவர்கள் 65. அதனால நீங்க அவ்வளவு பெரிய இதெல்லாம் இல்லைன்ட்டாங்க. இது என்ன மாதிரி ஒரு தியரி இல்ல? அதுதான் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு 10வது படிக்கிறோம், 10வது மேக்ஸ் டீச்சர் இருக்காரு, புரிஞ்சுங்களா? 12வது மேக்ஸ் டீச்சர் இருக்காரு. அவர் போய் ஒரு எல்கேஜி பையனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. புரிஞ்சுங்களா? கஷ்டம் தானே. அந்த மாதிரி நிலைமையில நான் இருக்கேன், புரிஞ்சுங்களா? அந்த எல்கேஜி பையனுக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து அதையும் போடுறாங்க, எல்ஓபிஎம், ஓகேங்களா, லீடர் ஆஃப் அப்போசிஷனா, ஓகேங்களா. அது முன்னாடி ஒரு எஃப்ஐ போட்டுக்கோங்க. எஃப்ஐ போட்டுக்கோங்கிறது நார்மல் எஃப் சொல்கிறேன், ஓகேங்களா. ஃப்ளாப்புன்றேன், புரிஞ்சுங்களா. இதுதான் வந்து ஃபயர் விட்றாங்களே சோஷியல் மீடியாலாம். எல்ஓபி நான் கூட யாருக்கு லாஸ் ஆஃப் பெயின் அப்புறம் தான் பார்த்தா லீடர் ஆஃப் அப்போசிஷன். அது முன்னாடி ஒரு எஃப் போட்டுக்கோங்க, ஃப்ளாப். அவர் நின்ன போட்டோ போட்டு. அதுக்கு நான் இன்னொரு விளக்கம் நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. இவருக்கு வாங்கின பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25%. நாங்கள் 24 புள்ளி தான். நீங்க ரவுண்ட் பண்ணி பாவம் பார்த்து 25 சொல்றீங்க. 25 வச்சுக்கோங்க. நீங்க என்ன எங்களுக்கு பாவம் பார்த்து 24 வச்சுக்கோங்க, ஓகேங்களா, வச்சுக்கோங்க. அது உள்ளுக்குள்ள வந்து மனிதநேய மக்கள் கட்சியோட ஓட்டு இருக்கு. அது உள்ளுக்குள்ள வந்து நம்ம தமிம் அன்சாரி அவர் கட்சி ஓட்டு இருக்குது. அது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்டிஎம்கே அவரோட ஓட்டு இருக்குது. அது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தோத்து போன கருணாஸோட ஓட்டு இருக்குது. ஜெயிச்சவங்க ஓட்டு மட்டும் இல்ல, தோத்து போன கருணாஸோட ஓட்டு கூட அதுல இருக்கு. அது உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 RSS ஆளுங்களுக்கு வேற சீட்டு கொடுத்தாங்க, ஓகேங்களா. காவியோட என்ன போட்டுட்டு வந்தாங்க, அந்த அவங்களோட ஓட்டு இருக்குது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறது வந்து ஒரு 4 கட்சி தான். அந்த கூட்டணி கட்சின்னு சொல்றதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கட்சி பேரே தெரியாது நமக்கு. அதனால நான் சொல்றேன், ஒரு 15 கட்சியோட ஓட்டை சேர்த்து தான் இந்த 25%ங்கிறதே நான் பதிவு பண்றேன். உதயசூரியன் நின்னாங்க, அதனால அவங்க கட்சியா இவங்க பாவிக்கிறாங்க அப்படின்றத நான் பதிவு செய்றேன். அது 4% குறைச்சுக்கோங்க, ரவுண்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணா எனக்கு வேணா 20%, ஓகேங்களா. அவர் கணக்குக்கு 35% ஓட்டு போட்டதுக்கு 65% எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா, அவர் கணக்குக்கு பாத்தீங்கன்னா 20% தான் வந்து இவர் ஓட்டு வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. பாக்கி 80% மக்கள் வந்து அவரை என்ன பண்ணாங்க? அதுக்குதான் அவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களை வேண்டாம் என்று மக்கள் இந்த முறை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் ஓப்பனாக ஒத்துக்கொண்டோம், அதனால்தான் நாங்கள் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கிறோம். அது முக்கியம் கிடையாது. நாங்க 2021 எத்தனை % வாங்கி ஜெயிச்சோம்? 2021 நாங்க வந்து 97% ஓட்டு வாங்கி நாங்க ஜெயிச்சோம். ரைட்டுங்களா? இது தமிழ்நாடு வரலாறுலயே அப்படிதான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல நான் அதுதான் நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா. ஒரு 10th மேக்ஸ் நடத்துகிற வாத்தியாரை வந்து சத்தியமாக எல்கேஜி பிள்ளைக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது.
அதனால சத்தியமா சொல்றேன், அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆயாவை கூட்டிட்டு போய் அந்த மேக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. சார் நீங்க சொல்லுங்க சார், இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த அப்பா, வருடங்கள்ல 2000 உதயநிதி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆயாவை கூட்டிட்டு போய், புரிஞ்சுங்களா, அந்த ஆயாவுக்கு போய் எப்படிப்பா 1 2 3 4ன்னு மேக்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லுங்க சார். இல்ல சார், இதுக்கு முன்னாடி வரலாறு சொல்லுது சார். 2021 2016 வரைக்கும் எல்லா ஜெயிச்ச கட்சியுமே 97% 100% ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்கு. அது திமுக மட்டும் தானே, அதுக்கு இல்ல, தான் எல்லாமே எல்லாமே ஜெயிச்சது வந்து இதுதான் தமிழ்நாடுலயே இதுதான் முதல் முறையா 35% ஓட்டு வாங்கி ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வருது சார். சார். அதுதான் நான் ஒரே ஒரு வாசகம் சொல்றேன் சார். அந்த ஆயாக்கு வந்து நாங்க வந்து எவ்வளவு காசு கொடுப்பேங்கிறீங்க? ஆயா ஃபீஸை வந்து நான் வேணா கொடுத்துட்றேன் சார். எல்கேஜி பையனுக்கு பண்ணி விடுறதுனா பண்ண முடியாது, புரிஞ்சுங்களா. ஆயா வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார். அவர் எங்க வீடுன்னு சொல்லுங்க, ஆயாவை நானே வேணா அனுப்பிச்சு விட்டுறேன் சார். அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே கார் கொடுக்குறேன்னு அவர் இல்லைப்பா அதெல்லாம் வேணான்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டாரு அவர், புரிஞ்சுங்களா. இப்போ வந்து அவருக்கு ஒரு ஆயா அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். என்னால முடிஞ்ச உதவி அதான் சார். எனக்கு இதுக்கு மேல எனக்கு பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு உங்க கேள்விகள் இருக்கிறதுனால நான் அதான் திமுக அதான் திமுகனா உங்ககிட்ட பதிலே இருக்காது கடைசி வரைக்கும். இல்ல அதை நான் ஒத்துக்கிறேன் சார். நான் ஆயா அரேஞ்ச் பண்ணிடுறேன், டோன்ட் வரி. சரிங்க. இப்போ திட்டங்கள்லாம் பாருங்க, அதாவது திமுக இத்தனை வருடங்களாக வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்துச்சோ அதையெல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராம உங்களால ஆட்சியே நடத்த முடியாதுன்ற மாதிரி இருக்குதுங்கிறத உதயநிதி அவர்கள் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே சார். அதனாலதான் நேத்துல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ஃபயர். ஓகே லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். முதல் நாளே அடிச்சு ஓட விட்டாரு சிஎம்ஐ. முகத்துல ஒண்ணுமே இல்ல சிஎம்மிடம். அதாவது என்னன்னு தெரியுமா சார், நான் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சார் நாங்கள் சாப்பிட கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்கள் படிக்க கற்றுக்கிட்டோம் சார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் வந்து எவ்வளோ மக்களுக்கு செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் கிராபிங் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சார் லேண்ட் கிராபிங்னா கற்றுக்கிட்டோம். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சார் நூதன ஊழல்னா எப்படின்னு கற்றுக்கிட்டோம். அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சார் எப்படி கடன் வாங்கணும்னு கற்றுக்கிட்டோம். கடன் வாங்கி தானே சார் 10.25 லட்ச ரூபா வச்சுருக்காங்க அவங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அவங்க அராஜகம் எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். பிரியாணி அண்டா தூக்குறதுலேருந்து, புரிஞ்சுங்களா, காற்றை வச்சு காசாக்குறது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். இதுக்கு மேலே அவங்க நிறைய சொல்லி கொடுக்குறாங்க சார் மக்களுக்கெல்லாம். கற்றுக்கிட்டீங்களா? அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமா? இப்போ தாவேக்காவில் எங்களால் இந்த அரசியல் பண்ணுவாங்களா? பண்ண முடியாது சார். அப்போ எப்படி 5 வருஷம் வண்டி ஓட்டுவீங்க? இல்லை, எங்களால் இந்த மாதிரி அரசியல்லாம் எல்லாம் பண்ண முடியாது சார். ஏரியாவில் ஏதாவது அடிச்சு பிடிச்சி காசு வாங்குறது, ஐயோ அது கஷ்டம் சார். ஏன்னா அவங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சண்டியரை வச்சிருக்காங்க. எல்லா சண்டியரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இளைஞரணி தலைவருக்கே 50 வயசுன்றாங்க. அந்த சண்டியருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 60-62 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து சுகர் பிபி டேப்லெட்னா வந்து கையில் வச்சுக்கிட்டு, ஓகேங்களா, அந்த சண்டியர் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரோடு ஃபுல்லாக வந்து எப்படி இப்போ இந்த 107 எம்எல்ஏ வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்கள் காசு பார்க்க வேணாமா? அப்போ ஐயோ இல்லை சார், எங்களுக்கு அது என்னன்னு தெரில சார். இன்னும் ஆண்டவன் புண்ணியத்தில் அவங்க அந்த சண்டியர்ஸ்னால் வந்து சுகர் பிபி டேப்லெட்னா போட்டு நிறைய நாள் இருக்கணும்னு நான் வந்து சரி கேட்டுக்கிறேன் சார். இப்போ திட்டங்கள் வந்துட்டு கலைஞருடைய உரிமை தொகை திட்டம்லேருந்து ஆரம்பிச்சு பல திட்டங்களை வந்து இன்னைக்கு நீங்கள் வழி நடத்துறீங்க. ஆமாம் சார். அதுக்கெல்லாம் காரணம் வந்து கலைஞர் தான், திமுக தான். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாதுன்றது ஒத்துக்கிறீங்களா சார்? ஆமாம் சார். இவங்க வந்து அந்த அம்மா திட்டத்தை அம்மா கேன்டீனாக நடத்துகிறேன்னு சொன்னாங்க சார், புரிஞ்சுங்களா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டே வந்துட்டாங்க சார், ஓகேங்களா. அதை மக்கள் நலத்திட்டத்தை எதாக இருந்தாலும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து அப்படியே கேன்டீனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து இப்போ வாட்டர் பாட்டில் எனக்கு தெரிஞ்சு 20 ரூபாய்க்கு கம்மியாக 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கிடையாது சார். அது முன்னாடி வந்து 10 ரூபாய்க்கு கிடச்சிட்டு இருந்துச்சு, ஓகேங்களா. இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் 10 ரூபான்னு சொன்னாவே அவங்களுக்கு வந்து அலர்ஜியாக இருக்குது சார். அதுதான் இப்போ என்னன்னு தெரியும். இப்போ அது நீங்களும் 10 ரூபா வாங்கிக்கோங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா நீங்களும் வாங்கி ஜாலியாக இருங்கன்னு சொன்னால் காலையில் ஒரு உத்தரவை போட்டு பாட்டிலுக்கு 1 ரூபா கூட வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் கேட்டேன். நீங்க தெரியும் சார், நீங்க சுத்தி முத்தி எங்க வரீங்க? 10 ரூபாய்க்கு தண்ணீர் பாட்டில் கேட்டேன் சார். அம்மா நீர்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க சார். இப்போ கிடைக்கிறது இல்லை சார், ஓகேங்களா. அந்த பாட்டில் அந்த 10 ரூபாய் கேட்டேன் சார். ஏன்னா நான் வந்து முதல்வர் விஜய் அளவுக்கு ரொம்ப வீரசூரன் கிடையாது சார். நீங்க பாட்டுக்கு என்னை வேற எங்கேயாச்சும் கோத்து விட்டு போயிடாதீங்க. எனக்கு என்ன, நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் இல்ல. அது இல்ல, பார்த்தாலே தெரியுது நீங்க வந்து ரொம்ப பயந்த சுபாவம்ன்றது பார்த்தாலே தெரியுது. ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க திருச்சி கிழக்குல, நீங்க பார்த்து விட்ட வேலையில தான் வந்து இன்னைக்கு ஒருத்தர் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் பாட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். நம்ம தாண்டா எம்எல்ஏ காலத்துக்கு இந்த தொகுதியிலன்னு ஜாலியாக டாடா காட்டிட்டு இருந்தார். இல்லை சார், நான் வந்து அவருக்கு மனு போட்டிருக்கேன் சார். இப்போ நான் வந்து யார் வாழ்க்கையிலும் குறுக்கிட மாட்டேன் சார். நான் வந்து கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கு சார், புரிஞ்சுங்களா. 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரில் வந்து இன்வெஸ்டிகேஷனே சொல்லிட்டு இருந்தாங்க, புரிஞ்சுங்களா. நேற்று ஒரு ரிமைண்டர் போட்டிருக்கோம்,
ஓகேங்களா. நேற்று ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்கோம். இப்போ வந்து எஃப்ஐஆர் இப்போ இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவருக்கு வந்து கவர்மெண்ட் செலவில் நான் புழலில் அவருக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன். புரிஞ்சுங்களா. எனக்கு நீங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தனியாக ரூம் கிடைக்குமா சார்? உங்களுக்கு தனியாக மெட்ராஸில் ஒரு ரூம் கிடைக்குமா? நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார் புழலில், நோ காஸ்ட். புரிஞ்சுங்களா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீ, புரிஞ்சுங்களா, ரூம் ஃப்ரீ. இது இது ஒரு மனுஷனுக்கு என்ன சார் வேணும்? ஃபுட்டு, க்ளோத்திங்கோ, ஷெல்டர், 3 தானே வேணும். இதுதானே பேசிக் நீட்ஸ் ஆஃப் அ ஹியூமன். புரிஞ்சுங்களா. அது 3த்தையும் அரேஞ்ச் பண்ணி தரேன் சார். எனக்கு அவர் எனக்கு வந்து கடமைப்பட்டிருக்கணும், எனக்கு தேங்க்ஸ் பண்ணணும் சார். புழலில் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சார். அவருக்கு தனி ரூம் சார். ஏன்னா இஸ் அன் ஐடி அசஸி ஆல்சோ. தனி ரூமுக்காகவே நான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எஃப்ஐஆர் டிக் பண்ணிட்டு இருக்கோம் சார். சீக்கிரமாக முடிச்சிருவோம் சார். ஒன்றும் தெரியாத மாதிரி சைலண்டாக பேசி 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 பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டீங்க. சரி, உண்மையிலே எனக்கு அது எப்படி இந்த அப்பாவி முகத்தை வச்சுட்டு பண்றதெல்லாம் நல்லா அழகா பண்ணி. இல்லை சார், இல்லை சார், நாங்கள் ஒன்றுமே பண்ணல சார். கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் ஒன்றுமே பண்ணல, கோர்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க சார். இந்த எஃப்ஐஆரை மட்டும் நாங்கள் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டீங்களான்னு கேட்க போகிறோம். பண்ணிட்டாங்கன்னா அவரை வந்து எங்கே வைக்கணுமோ எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுப்பாங்க சார். இப்போ திரும்ப ரீடைரக்ஷன் கூட வேணால் போடுவேன். இப்போ நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், அது இல்லை ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா திரும்ப ஒரு பெட்டிஷன் போட போகிறோம். பெட்டிஷன் போட்டு டைம் ஃப்ரேம் மேபி ஃபிக்ஸ்டுன்னு கேட்க போகிறேன். மேபி வித்தின் ஸோ ஆன் சம்திங் இன்வெஸ்டிகேஷன் மேபி க்ளோஸ்ன்னு கேட்க போகிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க செலவில் தங்கும் இடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. இந்த மாதிரி நல்லது செய்கிறவனை போயிட்டு ஒழிச்சு விட்டேன்னு என் மேலே அவதூறு பரப்புறீங்களே, நீங்கன்னா நல்லா இருப்பீங்களா சொல்லுங்கள். மிஸ்டர் இனிகோ இருதயராஜ் வந்து சீக்கிரமாக அவருக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த 5 ஆண்டுக்கு காலத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப நல்ல செமிச்சமாக இருப்பார் சார். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து நம்ம திருச்சி கிழக்கு தொகுதியில் ஜெயிச்ச திரு விஜய் அவர்கள் வந்து இன்னும் தொகுதிக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைங்கிறத உதயநிதி அவர் சுட்டி காட்டியிருக்காரு. பாருங்க சார், ஒரு நன்றி சொல்லக்கூடாது, தொகுதி ஒரு நன்றி சொல்லணும். ஜெயிச்ச தொகுதி பேரை சொல்லி நன்றி சொல்லியிருந்துருக்கணும் இப்போ வரைக்கும். ஆமாம் சார். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நன்றி சொல்ல போனாங்க சார். ஓகேங்களா. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா க்ரையிங் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா, அப்படியே ஸ்டைலாக. அந்த மாதிரி இப்போ வண்டி வச்சு ஒருத்தரை கூட்டிகிட்டு போனாங்க. நன்றி சொன்னார் பார்த்தீங்களா, அப்படியே இங்கே நல்லா நன்றி சொன்னார். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அழுதுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு அந்த பாட்டு போட்டாங்கன்னா ஓகே சார். அந்த மாதிரி பாட்டு போட்டு அவங்க வந்து போய் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க சார். இப்போ எங்களுக்கு வந்து மக்கள் கடமை வந்து கொஞ்சம் இருக்குது சார். மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணுங்கிறத நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இதாக இருக்கும். ஓகேங்களா. பவர் சென்டராக வந்து முதல்வர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கறனால எல்லா இடத்துக்கும் வந்து நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு சார். ஒரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் கொடுக்குறாரு சார். ஒன்றும் இல்லை சார், இந்த கஞ்சா விற்கிற பசங்களெல்லாம் பிடிச்சி இது பண்ணாரு. ஒரே நாளில் இவ்வளோ பேரை பிடிச்சிட்டீங்க, இவ்வளோ பறிமுதல் ஆயிருக்குங்களா நியூஸ் வருது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இந்த தாம்பரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 800 கிலோ கஞ்சா வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க சார். அப்போ இவ்வளோ நாளாக அது எங்கே இருந்துச்சுன்னு எல்லாரும் தெரிஞ்சு அதே போலீஸ், ஏன்னா இப்போ அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மேலே இருக்கிற தலை மட்டும்தான் மாறி இருக்குது. அப்போ போலீஸுக்கு இத்தனை நாளாக தெரியும். அப்போ அந்த போலீஸை யாரும் சரியாக டைரக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க. அப்ப இங்க சார் அப்படி இல்லை சார். அந்த மேல அந்த போலீஸ்ல இருக்க தலை இருக்குல்ல சார், அந்த தலையை மட்டும் தான் மாத்திருக்காரு சார். அதுதான் சொல்றேன். அப்ப கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஏரியால இங்க இருக்குதுங்கிறதா தெரியும். அவங்க வந்து ட்ரையாங்குலா ஒர்க் பண்றாங்க சார். அவங்க போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒபே த ஆர்டர் சார். ஒபே த ஆர்டர். மேல வந்து என்ன சொல்றாங்களோ அது ஒபே த ஆர்டரா இருந்தாங்க. மேல இருக்கிற தலைங்க வந்து இங்க இருக்க பொலிட்டிக்கலா இருக்கிற தலைங்களுக்கு நான் வந்து தலையாட்டி பொம்மையா இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த தலையெல்லாம் தூக்கிட்டு வேற தலையை ஃபிக்ஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு சார். வேற ஒரே நாளில் பிடிச்சி கஞ்சாவெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு இப்போ அதுதான் சார் ஒரு 800 கிலோ தானே சார் பிடிச்சிருக்கோம். நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல. தாம்பரத்தில் மட்டும் ஒரு 800 கிலோ பிடிச்சிருக்கோம் சார். அந்த 800 கிலோவை வச்சுக்கிட்டு தாவேக்கால இருக்கிற அந்த தாம்பரத்தில் இருக்கிற எம்எல்ஏ ஒரு திரு சரத்குமார் அவர் வந்திருக்காரு. அவர் அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை பார்த்து அது பண்ணி இது பண்ணி இப்படிதான் சார் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகணும். அதை விட்டுப்புட்டு நீங்கள் என்னவோ அதை பிடிச்சி கொடுக்குறது என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? இல்லை, அதை எடுத்து கொண்டு போய் நாங்கள் வந்து இதில் போட்டு எரிச்சிட்டோம் சார். புரிஞ்சுங்களா. அது வந்து டிஸ்போசபிள். அதாவது கிலோ என்ன ரேட்டு தெரியுமா? என்ன போகுது, எவ்வளவு சம்பாதிக்கலாம் தெரியுமா? அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? அதை வச்சு ஐயோ அது அந்த அரசியல் தெரியல சார். தெரியாம இருக்கீங்க. உங்களுக்கு 5 வருஷம் தமிழ்நாட்டை கொடுத்து என்னத்தெல்லாம் பண்ண போறீங்களோ இன்னும் தெரியல. டாஸ்மாக்ல வந்துட்டு இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி, இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் வரக்கூடாது. 21 வயசு கீழே எவனோ வந்தான்னா கொடுக்கவே கூடாது. இல்லீகல் திங்ஸ் அப்படின்னா யூ வில் பி இன்ஸ்பயர்ட் டுவர்ட் இட். அதனால ஸ்டூடெண்ட்ஸை வந்து அதை வந்து அந்நியப்படுத்துகிறோம் சார்.
நல்லா தான் போயிட்டு இருப்பான், அவனுக்கு குடிக்கணுன்ற எண்ணமே இருக்காது. ஆமா அங்கதான் தூக்கி வச்சோம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கடை. ஆமா அதை பார்த்த உடனே லைட்டா சாப்பிடலாம் போல போட்டு போய் படுக்கலாம் போலேன்னு அவன் மைண்டை வந்து நாங்க மேனிபுலேட் பண்ணி ஸோ அதை வந்து நாங்க கொஞ்சம் அந்நியப்படுத்திட்டாங்கன்னா அவனை திருத்துறீங்க நீங்க இப்ப. இல்ல சார், இன்னைக்கு அதில் எந்திரிச்சோன்னா 8 மணிக்கு திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு மது பாட்டில் இப்படி 717 கடை க்ளோஸ் சொல்லி இந்த ஒரு 8 o'clock தியரி ஒன்று வச்சு இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பார்க்குறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் நாங்கள் படத்துக்கே போறதில்ல சார், இப்போ ஃபுல்லாக சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம IPL போகுது மேட்ச் அதே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே பார்க்காம நாங்கள் சட்டசபையை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம்.